இன்னைக்கு வந்து நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். வருஷம் விமென்ஸ் டே மார்ச் 8ஆம் தேதி ஆனா வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன். அன்னைக்கு மட்டும் பொண்ணுங்களை செலிப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸோ காலேஜோ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் எல்லாமே நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் இந்த செலிப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் தாண்டி டெய்லி அந்த பொண்ணுங்க வந்து வேலைக்கு போறாங்க, குடும்ப கஷ்டத்துக்காக தான் போறாங்க வராங்க, அவங்க பேஷனுக்காக போறாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை கொடுத்தா அந்த ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு பெருசா கிடையாது. உண்மையிலே கேட்டு பாருங்க, பேர் வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கும், கேளுங்க, நம்பி ஆட்டோல அனுப்ப முடியுதா, நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா, எல்லா இடத்துக்கும் பயம். நம்ம கண்ணுக்குள்ளாரே பெண் குழந்தைங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அது எல்லாமே மாறி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லபடியா வேலைக்கு போகணும் வரணும், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தண்டனை வந்து கொஞ்சம் இருக்கணும், கடுமையா இருக்கணும். அப்படி இல்லையா இன்னொன்னு இந்த குற்றவாளிகளை வந்து அப்படியே பாதுகாக்க கூடாது. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாதுகாத்துட்டே போயிட்டு இருந்தா என்னைக்கு தான் நாங்கெல்லாம் வெளியே வருது, இன்னைக்கு வேணா சொல்லலாம் நீங்களா வெளியில வரலையா, வேலை செய்யலையா அப்படின்னு பேசலாம். வரோம் செய்யறோம். இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்களேன், எத்தனை பேர் எவ்வளவு விஷயத்த மறைச்சு மனசுக்குள்ளாரே சங்கடமா இருக்கும். வெளியில சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, அதுக்காகவே பயந்து தான் இந்த 2025லயும் வந்து இருக்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்துட்டாங்கன்னே வைங்க, கண்டிப்பா தண்டனைகளை கடுமைப்படுத்துவாங்க. குற்றவாளிகளை ஃபர்ஸ்ட் இந்த சேஃப் ஜோனுக்குள்ளார கூட்டிட்டே போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் தாவேகாவின் சார்பாக இன்னைக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடவடிக்கைகள் எடுத்துட்டு தானே வராங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கலாம். நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு அடக்குதா இல்ல கட்சி நேத்து கிருஷ்ணகிரியில 14 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா பெற்றோர் வீட்டுல இருந்து தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் தடுக்க ஏன் இன்னும் ஒரு சிறப்பான நடவடிக்கை தமிழ்நாடு அரசால எடுக்க முடியல? யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா விட்டுருவாங்களா? தமிழ்நாட்டுல மது பழக்க வழக்கம் அதிகமா இருக்கு, போதை பழக்க வழக்கம் அதிகமா இருக்கு, அரசு மதுபான கடைகளே அதிகமா இருக்கு. இப்ப பள்ளி செல்லும் குழந்தைகள் பள்ளியிலேயே நிறைய போதை வஸ்துக்களை எடுக்கிறாங்க. சேலம்ல நிறைய நியூஸ் வருதுங்க. அப்ப இதெல்லாம் யார் கண்காணிக்கணும்? ஆனா இந்த பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் பள்ளி வாத்தியார்கள் தான் இந்த வேலையை பண்றாங்கன்னா அப்ப வாத்தியார்களுக்கு கூப்பிட்டு நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஏன் இவ்வளவு தைரியம் வருது? திரும்ப ஏன் இந்த தப்பு பண்றாங்க? தண்டனை கடுமையா இல்ல. குழந்தைகளாவே பார்க்க மாட்டாங்க. அவன் என்னதுக்கு நம்ம மனுஷனா பார்க்கணும்? இதுக்கு சில மனிதநேய அமைப்புகள் வேற வந்துருக்கு குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு. என்னைக்கு இந்த பள்ளியில வந்து பாலின தொடர்பான கல்வியை வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. ஆண் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, என்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் இந்த போதை வஸ்து இப்ப தொடர்ந்து திமுக அரசு முடிகிற வரலும் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சுன்னா எங்க போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குங்கிறத தெளிவா இருக்கிற மோசமான சூழலை மாற்றி ஒரு நல்ல ஆட்சி அமைந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. எல்லா மக்களும் இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொட்டில இருந்து சுடுகாடு வரையும் பெண் குழந்தைகள் இருந்து கிழவி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. இதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா மது, போதை வஸ்துக்கள். இதெல்லாம் தான் இளைஞர்கள் வந்து இந்த மது கடைகள் நிறைய பக்கம் திறந்து வைத்திருப்பதனால் எல்லாம் வந்து இளைஞர்கள் சீரழிவது முக்கியமான காரணம் இந்த மதுவாக இருக்கிறது. மது கடைகளை வந்து திறந்து வைத்துவிட்டு எல்லோருக்கும் அப்பா என்று கூறும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே கடைகளை திறந்து வைத்துவிட்டு குழந்தைகளை குடிக்க வைக்கலாமா? எங்கள் கேள்வி. எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பெண்களுக்கும் முக்கியமா பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். எல்லா ஆண்களும் பெண்களை ஒரு அக்கா தங்கச்சியா பார்த்தா எல்லா உலகம் நல்லாவே இருக்கும். இது எல்லாத்துக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது பண்ணி கொடுக்குறது எங்க அண்ணனுக்கு நல்லா